Hello viewers, welcome to Speech Clan. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா Black Clover Season 1 Episode 4 பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் 3 எபிசோட பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல் உள்ள போய்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 எபிசோட செக் பண்ணி பாத்துருங்க. அந்த ஒரு 3 எபிசோட பார்த்தா தான் இந்த ஒரு எபிசோடுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அனிமே என்னன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை என்ன புதுசா பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகான் ஆல்ல போடுவாங்க. அப்பதான் அதுக்கு அப்புறம் போட போற எபிசோட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எபிசோடுக்குள்ள போலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏகப்பட்ட தடங்கள் எல்லாம் தாண்டி ஒரு வழியா அந்த ஒரு ராயல் கேபிட்டல் கிட்ட வந்துருவானுங்க. தூரத்துல அந்த ஒரு ராயல் பேலஸ்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். அப்ப ஆஸ்டாவோ இதான் அந்த ராயல் பேலஸா, அங்கதான் அந்த ரிசார்ட் கிங் இருக்கானா, ஏய் அங்கேயே இருடா, இது ஃபியூச்சர் ரிசார்ட் கிங் அங்க வந்துட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஆஸ்டா ஓடுவான். சோ அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான டேஞ்சரஸான ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு எபிசோட் அங்கேயே முடிக்கிறாங்க. Black Clover Season 1 Episode 4 The Magical Night Entrance Exam ஸ்டார்ட் பண்ண இவனுக்கு ரெண்டு பேருமே அந்த ஒரு ராயல் கேபிட்டலுக்கு வந்திருப்பானுங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கடைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க எல்லா கடையிலுமே மேஜிக் தான் மூலன்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த கடைகள்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பார்த்து ஆஸ்டா ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம அதோட விலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆயிடுவான். அப்ப ஆஸ்டா அந்த ஒரு ராயல் பேலஸை பார்த்துட்டு ஓ இதான் அந்த ராயல் பேலஸா, இதோட தான் அந்த விசாட் கிங்கும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லுவான். ஒரு நாளும் அங்கதான் இருக்க போறா அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லும் போது அதுக்கு யூனோ அது நான் இருக்க வேண்டிய இடம்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆஸ்டா நம்ம ரெண்டு பேருமே அங்கேயே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது யூனோ இது நான் சொல்ல வேண்டிய டைலாக்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்க ஒரு லேடி 3 குழந்தைகளை கூட்டிட்டு போறதை பார்த்து ஆஸ்டாவும் இப்ப எனக்கு சர்ச் ஞாபகம் வருது, இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு யூனோவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கட் பண்ணா சர்ச்சில் அந்த நேஷன்ற பையனும் அப்பாடா இப்பதான் ஆஸ்டா இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது சிஸ்டர் இல்லையோ இன்னும் எத்தனை தடவை தான் நீ அதே சொல்ல போற, நேரம் அவங்க அங்க போய் சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த நேஷன்ற பையனும் ஆமாமா என்னத்தையும் அவங்க ரெண்டு பேருமே அங்க போய் சேர்ந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கட் பண்ணா ஆஸ்டா ஏதோ பாம்பை வறுத்து குச்சில சொருவி குத்துருப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஏன்டா யூனோ இது உனக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஒண்ணும் வேணா நீயே தின்றா, ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்க நடக்குதுன்னு தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிடுவானுங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வழி அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட பீப்புள்ஸ் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நீங்க தான் இந்த ஒரு கிங்டமோட ஃபியூச்சர், நீங்க தான் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்டா நான் பாத்துக்கிறேன், நான் அவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதை பார்த்தா யூனோவை கம்முனு வாடா, இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது கம்முனு போடா அப்படின்னு சொல்லி யூனோ சொல்லுவான். அதுக்கப்புறமா அங்க செக் அவுட் பண்ற இடத்துக்கு போவாங்க. யூனோ அவனோட 4 லீஃப் கிரீம் பார் எடுத்து வெளியே வைக்கும் போது அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. 4 லீஃப் கிரீம் பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஆஸ்டா இப்ப நான் எல்லாருமே ஆச்சரியப்படுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 5 லீஃப் கிரீம் பார் எடுத்து போய் காட்டுவான். அதை பார்த்த ஸ்டாஃப் என்னடா இது இவ்வளவு அழகா இருக்குது, இது ஒரு 5 லீஃப் கிரீம் பார்ன்றதே கண்டுக்காம இந்த குப்பையை எடுத்து போடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா உள்ள போன எல்லாரோட தலையிலுமே குருவின்றது பிறந்த எல்லாருமே கொத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா அப்படின்னு சொன்னா யார்கிட்ட மேஜிக் பவர்ஸ் கம்மியா இருக்குதோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு மேஜிக் பவர்ஸ் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு குருவின்றது அவங்களுக்கு கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தா எல்லாருமே அந்த ஒரு இடத்துல சரி ரைட்டரா அப்படின்னு சொல்லி கொட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா யூனோ கிட்ட எந்த ஒரு குருவியுமே வந்திருக்காது. ஈவன் யூனோ கிட்ட கூடமே எந்த ஒரு குருவியுமே போயிருந்திருக்காது. அந்த ஒரு டைம்ல ஆஸ்டா வந்து யூனோ நம்ம ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் விசாட் கிங் ஆக போறோம், நான் 6 மாசமா செஞ்ச உழைப்பு எல்லாமே எனக்கு இப்ப உதவி செய்ய போதுரா அப்படின்னு சொல்லி ஆஸ்டா அங்க வந்து நிப்பான். பார்த்தா ஆஸ்டாவை எக்கச்சக்கமான குருவின்றது ஆஸ்டாவை போட்டு கொத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆஸ்டா கிட்ட எந்த ஒரு மேஜிக் பவர்ஸுமே இருந்திருக்காது. ஆஸ்டாவை விட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த குருவிங்க இருந்து ஓடிட்டு இருப்பான். அப்போ ஓடிட்டே போயிட்டு ஆஸ்டா ஒருத்தர் மேல முட்டி கீழே விழுவான். யார் அது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா அங்க ஒருத்தர் டெரரான மூஞ்சோட அழுக்கு மாரி நின்னுட்டு இருப்பான். அதுக்கு ஆஸ்டா இவனுக்கு என் வயசு தானா, இல்ல யாரையுமே நம்ம தோட்டத்தை வச்சு முடிவு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஆஸ்டாமா அவனோட தோல்ல கை போட்டுட்டு கவலைப்படாதப்பா, உனக்கு எவ்வளவுதான் வயசா இருந்தாலும் நீ இப்ப கூட வந்திருக்க, இதை நினைச்சு நீயே பெருமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லும் போது அந்த ஆளு ஆஸ்டாவோட தலையை போச்சு தூக்கி நசுக்க ஆரம்பிப்பான். பொடிப்பையில உன்னை இப்ப நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆளு நம்ம ஆஸ்டாவோட தலையை போட்டு நசுக்கும் போது இன்னொருத்த வந்து ஐயா ஒரு கேப்டனா வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாம் சாவடி கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சுத்தி இருக்கிற எல்லாமே என்னது இவன் ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. ஆமா இவர ஒரு கேப்டன் தான், இவரோட பேரு யாமி, இவர் தான் பிளாக் புல்ஸோட கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். யாருமே காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இவர் இல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சண்டை போடுவானா. இந்த பிளாக் புல்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மிஷினை அக்கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னா இவங்க அந்த மிஷின்ல பண்ற சக்சஸை விட இவங்க காசு பண்ற டேமேஜஸ் தான்
தான் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம டிசிப்ளின்லாம் என்னன்னே தெரியாதவங்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த ஒரு ஸ்குவாட்ல வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஸ்டாவை இந்த ஆளை விட்டா இவனை நசிக்க கொலை பண்றான் அப்படின்னு சொல்லி ஆஸ்டாவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆளோட கையை பிடிச்சி உதற ட்ரை பண்ணுவான். அப்ப மேல பட்டாசுலாம் வெடிக்கும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க போல பழச்சு போட தம்பி அப்படின்னு சொல்லி ஆஸ்டா விட்டா இருந்தாலும் போயிடுவான். அப்ப அங்க சேகா அப்படின்ற ஒருத்தன் வந்து உனக்கு யாமி எதிர்க்கிற அளவுக்கு தில் இருக்குதா, அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிலாம் அப்படின்னு சொல்லி பேசுவான். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு 1 by 1 எல்லா கேப்டன்ஸுமே வர ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளை கலர் யாரோட ஒருத்த மண்டையில கிறிஸ்டலா வச்சுட்டு வருவான். இவனோட பேரு நோஸ்வெல், இவன் தான் சில்வர் ஈகிள்ஸோட கேப்டன்வாங்க. அதுக்கப்புறமா வெர்மிலியன் ஒருத்தன், இவன் தான் கிரிம்சன் லைன்ஸோட கேப்டன்வாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சில கோடு போட்டுட்டு ஒருத்த வந்திருப்பான். இவனோட பேரு ஜாக் தெரிப்பு, இவன் கிரீன் பிரேயர் மேக்டிஸோட கேப்டன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு அக்கா வருவாங்க. இவங்களோட பேரு சார்லட், இவங்க தான் ப்ளூ ரோஸ் நைட்டோட கேப்டன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா வாய்ஸாட் அப்படிங்கிறவன் ப்ளூ ஆர்க்ஸோட கேப்டன். அதுக்கப்புறமா டோரத்தின்ற ஒரு லேடி கோரல் பீகாக் அப்படின்ற ஒரு ஸ்குவாடோட கேப்டனா இருப்பாங்க. இந்த ஒரு டோரத்தின்ற லேடி எப்பவுமே தூங்கிட்டே தான் இருப்பாங்களா, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரிலே அப்படின்னு ஒரு பையன் வருவான். இவன் வந்து அக்வாடியரோட கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சேக்கவும் இவனுக்கு 19 வயசு தான் அப்படின்னு சொல்லுவான். அது ஆஸ்டாவும் இவன் என்னோட 4 வயசு தான் பெரிய பையன், விசார்ட் கிங் ஆகணும்ன்ற என்னோட கனவு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லுவான். அதுக்கு சேக்கவும் என்னது விசார்ட் கிங் ஆக போறியா, விசார்ட் கிங் ஆகணும்ன்றது எப்பேற்பட்ட கனவுன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த விசார்ட் கிங் ஆக போறது அந்த ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அந்த ஒரு இடத்துக்கு வில்லியம் அப்படின்ற ஒருத்தன் ஒயிட்டானோட கேப்டன் அப்படின்னு சொல்லி வருவான். இந்த ஒரு வில்லியம் அப்படிங்கிறவன அந்த ஒரு ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே ஃபைன், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னு அந்த நோஸ்லோட சில்வர் ஈகிள்ஸ்ல சேர்ந்துடலாம், அப்படி இல்லைனா இந்த ஒரு வில்லியமோட கோல்டன் டான்ஸ்ல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிளான் போடுவாங்க. அப்போ ஒரு சில பேர் என்னடா அந்த ஒரு ஸ்குவாட்ல சேர போறீங்களா, அந்த ஒரு ஸ்குவாட்ல எல்லாம் நோபல்ஸையுமே ராயல்ஸையும் மட்டும் தான் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணக்காரங்களையும் புனிதமான ரத்தம் இருக்கிறவங்களையும் தான் அந்த ஒரு ஸ்குவாட்ல சேர்த்துப்பாங்களாம், நம்மளெல்லாம் அந்த ஒரு ஸ்குவாட்ல சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிப்பாங்க. கடைசியா நம்ம ஆஸ்டாவோட தலையை போட்டு நசுக்குனா அந்த கேப்டன் யாமின்றவரை வந்துருவாரு. இந்த 9 ஸ்குவாடோட கேப்டன்ஸும் தான் இந்த ஒரு கிங்டமோட தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 கேப்டன்ஸுமே கிட்டத்தட்ட 100 சோல்ஜர்ஸுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டாவும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க அந்த விசார்ட் கிங் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா விசார்ட் கிங் தேடிட்டு இருப்பான். அப்ப அந்த சேகேன்றவனும் இந்த மாதிரி ஒரு சாதாரண எக்ஸாமுக்கு எல்லாம் விசார்ட் கிங் வருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த வில்லியம்ங்கிறவனும் நீங்க எல்லாருமே காத்துட்டு இருந்ததுக்காக எங்களை மன்னிக்கணும், இப்போ இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணும்போது வானம்ன்றது இருட்டா மாறுது. அந்த ஒரு இருட்டுல இருந்து ஒரு மரம்ன்றது வருது. அந்த மரத்தோட வேர்ல இருந்து இந்த மந்திரவாதிகளா பறக்குற அந்த ஒரு தொடப்பங்கிறது எல்லாரோட கையுமே போய் சேருது. சோ இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த ஒரு கேப்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் நடத்த போறாங்க. உங்களை ஏதாவது ஒரு கேப்டனுக்கு பிடிச்சிருந்தா அவங்க அவங்களோட ஸ்குவாட்ல உங்களை சேர்த்துப்பாங்க. இதே எந்த ஒரு ஸ்குவாட் கேப்டனுமே உங்களை சூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த ஒரு தொடப்பத்துல நீங்க எல்லாருமே பறக்கணும். சோ ஒரு மந்திரவாதி ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தொடப்பத்துல கூட பறக்க தெரியல, அப்புறம் எப்படி, அதனால நீங்க எல்லாருமே இந்த ஒரு தொடப்பத்துல பறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லியம் சொல்லுவான். அந்த ஒரு தொடப்பத்துல பாதி பேரால சரியா பறக்கவே முடியாது. ஒரு சில பேர் முக்கிய அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல பறக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம யூனோ மட்டும் எல்லாருக்குமே மேல அந்த ஒரு தொடப்பத்துல விஸ்கின்னு பறந்துட்டு இருப்பான். இவன் தானே அந்த 4 லீஃப் கிரிம்பர் வச்சிட்டு இருந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அதே நம்ம ஆஸ்டா காட்டும் போது ஆஸ்டா அந்த தொடப்பத்தை வச்சு பறக்க சொன்னா அந்த தொடப்பத்தை போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த செகண்ட் ரவுண்டும் உன்னோட உடம்பு ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையா பறக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் நம்ம ஆஸ்டாவளும் ஒண்ணுமே வேலை ஆகாது. அப்ப நோசர் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இருந்தால, அப்ப அவனோட தங்கச்சி சில்வான்றவளும் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காக வந்திருப்பா. இங்க பாரு நம்ம மாதிரி ராயல்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பாமர மக்கள் அட்டன் பண்ற எக்ஸாம் எல்லாம் நம்ம அட்டன் பண்ண கூடாது, நீ எங்க போகணுமோ அந்த ஒரு இடத்துக்கு நீயே போவ, தேவையில்லாத இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாமே நடக்கும். சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒரு எல்லா டெஸ்ட்லயுமே நம்ம ஆஸ்டா மட்டும் தான் சொதப்பிக்கிட்டு மொக்க வாங்கிட்டு இருப்போம். சோ இப்ப கடைசி டெஸ்டையுமே வைக்க போறாங்க. கடைசி டெஸ்ட் வேற எதுவுமே இல்ல, சண்டை தான். சோ நீங்க 2 பேருமே 2 பேர் பிரிஞ்சு சண்டை போட போறீங்க. சண்டை போடும்போது அடிபடுற மேல கவலைப்பட தேவையில்ல, எங்க கிட்ட இருக்கிற ஹீலர்ஸ் உங்களை ஹீல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹீலர்ஸ் இருக்கிறனால நீங்க தைரியமா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே வீக்கா இருக்கிற ஆப்போனன்ட் தேர்ந்தெடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு எல்லாருமே வீக்கான ஆப்போனன்ட் தேடுவாங்க. அப்ப ஆஸ்டாவை நாம யாரை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நம்ம சேகே வந்து ஆஸ்டா நம்ம 2 பேர் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஆஸ்டா என்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ் உன்னோட ஆப்போனன்ட்டா தேர்ந்தெடுக்க ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லுவான். சோ ஃபர்ஸ்ட் சண்டே நம்ம சேகேக்கும் ஆஸ்டாக்கும் தான் நடக்கும். அப்ப ஆஸ்டா நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம 2 பேருமே நம்மளோட கனவுகளுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சேகேவும் இந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கு ரொம்ப பெருசு, சீக்கிரமாவே நீ எங்க இருந்து வந்து அங்கேயே உன்னை துரத்தி அனுப்புறா, நீ அங்கேயே போய் அமைதியா உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சேகே சொல்லுவான். ஆஸ்டா கிட்ட எந்த ஒரு மேஜிக்குமே இல்ல, அவனை ஈஸியாவே தோக்கச்சலான்ற காரணத்துக்காக தான் சேகே ஆஸ்டாவை சூஸ் பண்ணி இருந்திருப்பான். சண்டை ஸ்டார்ட் ஆனோட சேகே அவனோட கிரிம்வாரை யூஸ் பண்ணி ஒரு மேஜிக்கலான ஷீல்டு கிரியேட் பண்ணுவான். இந்த ஒரு ஷீல்டை தாண்டி எந்த ஒரு அட்டாக்குமே என்ன டைரக்டா அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லி சேகே சொல்லும் போது அப்ப ஆஸ்டா நான் அவனும் ஜோக் பண்றதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அவனோட கிரிம்வார்ல இருந்து அவனோட ஸ்வாட வெளியே எடுப்பான். சோ ஆஸ்டா பயங்கர ஃபாஸ்ட்ல போயிட்டு சேகேவை அட்டாக் பண்ணும்போது அந்த ஷீல்டுன்றது பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது மட்டும் இல்லாம சேகேக்கு டைரக்டான ஒரு ஹிட்ன்றது நம்ம ஆஸ்டா கொடுக்குறான். அப்ப ஆஸ்டா நான் அவனும் சும்மா இந்த ஒரு இடத்துக்கு வரல, என்னோட கடவுகளை நோக்கி பயணிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லுவான். அப்படியே இந்த ஒரு எபிசோடுங்கிறது இந்த ஒரு இடத்துல முடியுது. சோ இந்த ஒரு எபிசோடுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோடுக்கு லைக் பண்ணிட்டு இந்த ஒரு எபிசோட இது வரைக்கும் பார்க்காத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசா பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். So thank you for watching. Bye.